தேசிய மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள் பட்டளந்து சித்திரவதை முகாம் தொடர்பில் சிக்கலில் மாட்டியுள்ள நாடெல். உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடாகிய இலங்கை. நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு. அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம். இலங்கைக்கு வருகை தந்த உலக புகழ்பெற்ற பாடகர். கனடாவில் நிரந்தர குடியுரிமை தேடுவோருக்கு மகிழ்ச்சி தகவல். ஆயுத இறக்குமதியில் முதலிடத்தை பிடித்த நாடு. ஆச்சரியத்தில் உலக நாடுகள். சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்த அமெரிக்கா. வெளியான அதிரடி காரணம். தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கலக்கொடு ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். யூடியூப் அலைவரிசையொன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார். தற்கொலை போராளிகளை கொண்டு கடும் போக்குவாத தரப்புகள் தற்போது அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிடுகின்றார். இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும்படி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடும் போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலக்கொடுத்து ஞானசார தேரர் காண்பித்துள்ளார். கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். நாட்டின் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரிய அளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டளந்து விவகாரமும் தற்போது நாட்டினுடைய முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது என லஞ்ச ஊழல் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினுடைய தலைவர் யாமுனி கமந்த் துஷாரா தெரிவித்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டளந்து சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பினால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாட்டை ஆட்சி செய்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜசீரா நேர்காணலின் போது ஊடகவியலாளர் பட்டளந்து விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆணைக்குழுவின் அறிக்கை எங்கு என வினவினர். நாடாளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என வினவினர். அத்துடன் அந்த ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்தார். இந்த சம்பவம் இடம்பெற்ற பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் என கூறியுள்ளார். உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலகளவில் பயங்கரவாத தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பயங்கரவாத சுட்டெண்ணில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டெண்ணில் தரவரிசைப்படுத்துகிறது. உலக மக்கள் தொகையில் 99.7% மக்களை உள்ளடக்கிய 163 நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளின் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய உலகில் பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா ஃபாசோ முதலிடத்தில் உள்ளது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் 2ஆம் இடத்திலும் சிரியா 3ஆம் இடத்திலும் உள்ளது. இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத சுட்டெண்ணில் இலங்கை தற்போது 100வது இடத்தில் உள்ளது. 64 இடங்களை முந்தி இலங்கை தற்போது 100வது இடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டில் 36வது இடத்தில் இருந்தது. தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாதம் அதாவது 2019ஆம் ஆண்டு முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வருடத்தில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபை அறிவித்துள்ளது. தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்கொடி இதனை தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை அதிகரித்தல், தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சிகையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை கூறுகின்றார்.
அதில் வடக்கில் முக்கோண வலிகத்தில் 10 லட்சம் மற்றும் ஏரிய பிரதேசங்களில் 15 லட்சம் தென்னை மரங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 வருடங்களை பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடுகின்றார். மேலும் இலங்கை முழுவதும் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தி இருந்தது. தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த மாதம் 17ஆம் தேதி ஹம்பகா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் எலோ ஃபிளாக் இலங்கைக்கு 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இவர் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஜனாதிபதியின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சிரேஷ்ட ஆலோசகர் அமெரிக்காவின் ஹிடன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கோமிகா உடுகமசூரியவின் அழைப்பின் பேரில் இவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். பாடகன் எலோன் பிளாக் அமெரிக்காவின் கிராமி விருதுக்கான பரிந்துரைக்கப்பட்டவர்களில் பிரதான பங்கை வகிக்கின்றார். அத்துடன் இவர் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடியுள்ளார். இலங்கையில் சுகாதாரத்துறையில் முதலீடு திட்டத்தை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக எலோ பிளாக் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி பணியக அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய ஆகியோர் வரவேற்றுள்ளனர். கனடாவில் பராமரிப்பு பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு நபர்களுக்கு கனேடிய வேலை அனுபவம் இல்லாத போதும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் வீட்டு பராமரிப்பு பணியாளர்கள் குடிவரவு முன்னோடி திட்டங்களானது மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு முந்தைய வீட்டு குழந்தை பராமரிப்பு முன்னோடி மற்றும் வீட்டு உதவி பணிப்பாளர் பைலட் திட்டங்கள் ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2024 அன்று முடிவடைந்தது. இதன்படி புதிய திட்டத்தின் கீழ் 15,000க்கும் மேற்பட்ட பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் கனேடிய வேலை அனுபவம் தேவைப்படாமல் நிரந்தர குடியுரிமை எனவும் கனடாவின் கியூபெக் மாகாணத்தை தவிர்த்து எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பணிக்கான தகுதிகளாக ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழிகளில் CLB4 அல்லது NCLC4 நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கனேடிய உயர்பள்ளி டிப்ளோமாவிற்கு சமமான கல்வி தகுதி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தொடர்புடைய வேலை அனுபவம் அல்லது பயிற்சி சான்றிதழ் இருக்க வேண்டும். முழுநேர வீட்டு பராமரிப்பு வேலை வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முறையாக 2 பிரிவுகள் காணப்படுகிறது. கனடாவின் வேலை செய்யும் நபர்கள் மற்றும் வேலை செய்யாத நபர்கள். முதலில் கனடாவில் உள்ளவர்களுக்கான விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்கப்படும். வேலை கிடைத்தவுடன் நிரந்தர குடியுரிமை உடனடியாக வழங்கப்படும். இந்த புதிய திட்டத்தில் வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை எளிதாகி அவர்களின் குடும்பத்தாரும் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு வகையில் அமைவதாக கூறுகின்றனர். உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளரான உக்ரைன் மாறியுள்ளதுடன் 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை ஐரோப்பிய ஆயுத இறக்குமதியில் 155% அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியான தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்ந்து தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 35% இருந்த தங்கள் பங்கை 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டில் 43% என உயர்த்தியது. 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் ஐரோப்பிய ஒட்டுமொத்தமாக 28% பங்கை கொண்டிருந்த நிலையில் 2015 தொடக்கம் 2019க்கு இடையில் 11% இருந்தது. 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் உக்ரைன் மட்டும் 8.8% முன்னெடுத்துள்ள நிலையில் அந்த இறக்குமதிகளில் பாதிக்கும் குறைவானவை அமெரிக்காவிலிருந்து வந்தவை. தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உக்ரைனுக்காக ஆயுத உதவிகள் அனைத்தையும் நிறுத்தியது. 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடிக்கு பிறகு மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையான மிகப்பெரிய மோதலுக்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு வழிவகுத்தது. இருப்பினும் உக்ரைன் மீதான படையெடுப்பை முன்னெடுத்த ரஷ்யா தெரிவிக்கின்ற போது தவறான நடவடிக்கைகள் 3ஆம் உலகப் போரை தூண்டக்கூடும் என குறிப்பிடுகின்றது. இதே கருத்தையே தற்போது ரஷ்யா ஆதரவு நிலையை எடுத்துள்ள அமெரிக்காவும் தெரிவித்துள்ளது. 2020 தொடக்கம் 2024 வரை ஐரோப்பாவின் ஆயுத இறக்குமதியில் 50%ற்கு அதிகமானவற்றை அமெரிக்கா வழங்கியது. பிரித்தானிய, நோர்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த ஆண்டுகளில் முன்னிலையில் உள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா கொள்கையில் ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றம் கொண்டு வந்ததை அடுத்து பாதுகாப்பு என அதிகம் செலவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்துள்ளன. இதனிடையே 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரஷ்யா ஆயுத இறக்குமதி உலக சந்தையில் 7.8% என குறைந்துள்ளதுடன் இது முந்தைய 4 ஆண்டுகள் காலத்தில் 21% என இருந்தது. உக்ரைன் போரினால் சர்வதேச தடைகள் மற்றும் ஆயுதங்களுக்கான உள்நாட்டு தேவை அதிகரித்ததன் விளைவாக இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா சுவிஸ்
சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை கடைபிடித்ததாக தெரிவித்து சுவிட்சர்லாந்தை அமெரிக்கா கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எனும் நிலையில் இருப்பதிலேயே அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு நாட்டின் இறக்குமதியை விட அது ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என அழைக்கப்படும். அதாவது அந்த நாடு இறக்குமதிக்காக செய்யும் செலவை விட ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் பார்க்கிறது என்று அர்த்தம். இதன் மூலமாகவே அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் நியாயமற்ற வர்த்தகம் செய்வதற்காக சுவிட்சர்லாந்தை குற்றம் சாட்ட முடியாது என சுட்டிக்காட்டப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.